ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும். டவுன் பஸ்களில் ஆண்களும் இலவசமாக பயணம் செய்யலாம் என்பது உட்பட முக்கிய வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதி நிலைமை மோசமாக இருக்கிறது, கடன் வாங்குவதில் தான் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர்கள் விமர்சனங்களை முன்வைக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் அறிவிப்பு சாத்தியமா என்ற கேள்விக்கு மத்திய அமைச்சர் முருகன் பதிலளித்தார். டபுள் என்ஜின் சர்க்காரால் முடியாதது எதுவும் இல்லை என்றார். சென்னையில் 23ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் மாபெரும் கூட்டம் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டும் எனவும் அவர் சொன்னார். நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகிற 23ஆம் தேதி அன்றைக்கு தமிழகம் வர இருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அங்கு உரையாற்ற இருக்கிறாங்க. அதற்கான ஏற்பாடுகள், தயாரிப்புகள்லாம் பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வருகை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உறுதி செய்யப்பட்டுகின்ற அந்த வருகையாக இருக்கும். திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டமாக இந்த கூட்டமானது இருக்கக்கூடும். சகோதரர்களே, நேற்று தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மும்பையினுடைய மாநகராட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றிருக்கிறது. மும்பை மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவிலையும் கூட நடந்த உள்ளாட்சி தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. நம்மளுடைய தெற்கில் சவுத் இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் முதல் முறையாக திருவனந்தபுரம் மாநகராட்சியில் ஒரு மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. நம்மளுடைய தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த தினம். இந்த பிறந்த தினத்தில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு 5 வாக்குறுதிகளை தமிழக வாக்காளர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் முழு மனதோடு நாங்கள் வரவேற்கின்றோம். அதே போல் இன்றைக்கு நம்மளுடைய வெற்றி, மகாராஷ்டிராவுடைய வெற்றி, திருவனந்தபுரத்தினுடைய வெற்றி, தமிழகத்திலும் அந்த வெற்றியானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நாளும் குறிக்கப்பட்டிருக்கிறது, நேரமும் குறிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமருடைய வருகைக்காக நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கான வேலைகளை தொடங்கி நாங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் நாங்கள் ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோம். நம்மளுடைய பிரதமர் அவர்கள் 125 நாட்கள் வேலை வாய்ப்பு கொண்டு 100 நாளில் 125 நாளாக உயர்த்தப்படும் என்ற சட்டத்தை நாம் கொண்டு வந்தோம். அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நாம் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இப்பொழுது தமிழ்நாட்டில் நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அங்கம் வகிக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் அவர்களுடைய அறிவிப்பில் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று சொல்லுவதை நாம் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். அதெல்லாம் வெயிட் பண்ணுங்கன்னா 23ஆம் தேதி வெயிட் பண்ணுங்க, ஸ்டேஜில் பாருங்க. சாத்தியக்கூறுகள் இருக்கிறத மட்டும்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லும், அதை மட்டும்தான் செய்வோம். இப்போ ஆண்களுக்கும் இலவச பயணம்னா அப்புறம் யார் தான் டிக்கெட் ஏற்கனவே போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் போய், ஆனால் அது எல்லாமே ஆட்சி வந்த பிறகு அதுக்கான வேலை வாய்ப்பு, அதுக்கான திட்டங்கள் தயாரிப்போடு தான் நம்ம செய்வோம். நம்ம ஒன்றும் திமுக மாதிரி ஏமாத்துகின்ற தேர்தல் அறிக்கைகளை கொடுப்பவர்கள் நாங்கள் அல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி எதை செய்ய முடியுமோ, எது சாத்தியங்கள் இருக்கிறதோ அதை தான் கடந்த 12 ஆண்டுகளாக பார்க்குறோம். இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை எவ்வளவு வேகமாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய மற்ற மாநிலங்கள்லாம் நம்மளுடைய வளர்ச்சியுடைய வேகத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதே வளர்ச்சியுடைய வேகம் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கு நாம் கொடுக்கின்றோம்.